பிரச்சனை வராம இருக்காது. இப்பதான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பீங்க, இப்படி திரும்பி பார்ப்பீங்க, வலது பக்கத்துல இன்னொரு பிரச்சனை. இப்பதான் அந்த கதவை அடிச்சிருப்பீங்க, இப்ப இடது பக்கத்துல ஒரு பிரச்சனை. இப்பதான் முடிச்சிருப்பீங்க, பின்னாடி ஒரு பிரச்சனை. பிரச்சனை ஒவ்வொரு விதம் விதமா வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனை ஓயாது. ஆனால் ஒரு முஃமின் ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டு 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 அவன் பலமான மனிதனா மாறுவான். எப்படி பலமான? எல்லா பிரச்சனைக்கும் அவன் அல்லாஹ்வை ஏசவே மாட்டான். அவன் பொறுப்பான், அவன் சிரிப்பான். ரப்பு எனக்கு என்னை அரவணைக்கிறான், ரப்பு எனக்கு படித்து தருகிறான். அவன் வார்த்தைகள் மாறி இருக்கும், அவன் நடையில் ஒரு பக்குவம் வரும், அவன் ஒழுக்கமாக நடப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமின் அல்லாஹ் எப்படி பலமாக்குறான்? இத முஃமின். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் முஃமின் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறான், அதான் பிரச்சனை. ஏன் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் உங்களுக்கு நோய்? ஏன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறான். எப்படி பேச விரும்புறான்? பிரச்சனை இல்லாட்டி நீங்க தஹஜ்ஜுத்ல எழும்புவீங்களா? சஜ்தால உட்காருவீங்களா? முழு உலகமும் தூக்கம். ரப்புல் ஆலமீன் முதல் வானம், என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் கொடுக்க தயார், கேட்கிறீர்களா? நான் பாவத்தை